பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அஞ்சாம் தேதி என்ன நடந்திருக்கு? அஞ்சாம் தேதியில வந்து இது 6th சீரீஸ், ஓகேங்களா? இப்போ நம்ம ரேஞ்ச் சொல்லியிருந்தோம் 24 டு 24,024 இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் பண்ணி கீழே போயிட்டு கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிட்டு, ஓகேங்களா, திருப்பி ரேஞ்சிலே வந்து நிற்கிது பாருங்க. ஸோ 320 பாயிண்ட்ல வந்து நின்று இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து கேப் டவுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 468 பாயிண்ட் வந்துருக்கு மாதிரி. ஆனால் அவ்வளோ சரி. 21 பாயிண்ட் வந்து நிற்குது, ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் இதுக்குள்ள தான் நமக்கு வந்து மார்க்கெட் போயிட்டே இருக்கு. இன்னைக்குல கிட்டத்தட்ட ஒரு வாரமா நீங்க பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்படி சுற்றி இருக்குன்னா இப்படிதான் சொல்லுவோம். 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் இந்த மூவ்மெண்ட்ல தான் இங்க சுத்திட்டு இருக்கு. இந்த ஏரியா ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா அப்படிதான் சுத்துது. எப்பயிலேருந்து 28 ஜூன்ல இருந்து இன்னைக்கு 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் இப்படிதான் சுத்தி இருக்குது. ஆனால் நியரஸ்ட் க்ளோஸ் கிட்ட வந்துருது மார்க்கெட்டு. ஏதோ சொல்ல ட்ரை பண்றாங்க, அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட். அதே மாதிரி இங்க இப்போ அடுத்த மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியாது. பட் நம்மளுடைய ஓபிஎம் மெத்தட் படி இதுல மார்க்கெட் என்னவா நடக்கலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் வந்து ரேஞ்சஸ் பார்க்க போகிறோம். அது மாதிரி நேற்று பார்த்தா இன்னைக்கு என்னென்ன மாதிரி நடந்திருக்கு 24,000 நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ப்ரீமியம்ஸ்லாம் செக் பண்ணாங்க அப்படின்னு. ஸோ அதுபடி என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இப்போ நான் பார்த்துருக்க இதுல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா 24,000, 24,300, 24,550 இதான் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ 413, 278, 310, 139 இந்த நம்பர்ஸ்லாம் நான் பார்த்துக்கிறேன். நம்ம ஏன் கால்ஸ் மட்டும் பார்த்துக்கிறோம், புட்டை பார்க்கலன்னா நமக்கு இஎம்ஐ மேலே தான் வந்து ப்ரைஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து கால் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். இதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். அது நீங்கள் கிடையாது. மார்க்கெட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம். நம்ம ப்ரைஸுக்கு வரதுக்காக வெயிட் பண்ணுறோம். அவ்வளோதான் நம்ம மார்க்கெட்டில். நம்ம வந்து மார்க்கெட்டு பின்னாடி ஓடலாம் இல்லை. நம்ம ஒரு நம்பர் போட்டிருக்கோம், அந்த நம்பருக்கு வந்து விழுந்தா நமக்கு ப்ரைஸ் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட், சரிங்களா? இப்போ நம்ம லாட்ரி சீட்டு மாதிரி தான். இந்த நம்பருக்கு எடுத்து வச்சிருக்கோம், அந்த நம்பரில் விழுந்தா நமக்கு இங்கே என்னன்னா கொஞ்சம் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனோட நம்ம பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பேப்பர் ட்ரேடிங் தான். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. கம்ப்ளீட்டாக
பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணி பார்க்குறேன். என்னுடைய ஓபிஎம் மெத்தட் யூஸ் ஓகேங்களா. இதில் என்ன வருதோ அதுதான் நம்மளுடைய ப்ராஃபிட்டாக இருக்கும். ஓவராலாக அந்த மந்த்தில் எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்துக்கணும் வரும் அவ்வளோதான். ஓகே, ஒவ்வொரு எக்ஸ்பைரி முடியும் போது அது எப்படி இருக்குது அப்படின்னு மந்த்லி எக்ஸ்பைரி முடியும் போது எவ்வளோ இருக்குது அதுதான் அதோட கணக்கு நம்ம வச்சுருக்கோம். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் இதான் இன்க்ரீஸ் ஆகி பாருங்க. 27,900 இருந்தது வந்து 32,825 மாறி இருக்கு. இப்போ கேபிட்டல் வந்து இப்படி அதுவே வந்து இப்போ பழைய ட்ரேடெல்லாம் நீங்க பாருங்க எவ்வளோ நோ ட்ரேட் கொடுத்துருங்க. நோ ட்ரேட்னு இருக்கும். நோ ட்ரேட், நோ ட்ரேட், நோ ட்ரேட், இதுவும் நோ ட்ரேட். மொத்தம் 4 நோ ட்ரேடு, 3 ட்ரேட் நடந்திருக்குது. ஸோ வெரி சிம்பிள். இப்போ எத்தனை நாள் போயிருக்கு? 28ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரை நடந்து போயிருக்கு. இவ்வளோ கடந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து நமக்கு ரிசல்ட் கிடைக்குது. பட் நம்ம போட்டிருக்க 25,000 கேபிட்டல் வந்து 32,000 மாறி இருக்குன்னு தான் இதில் ஹைலைட். ஸோ இது வந்து இது எவ்வளோ தூரம் பாஸ் இப்போ இன்னும் ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹிட் ஆச்சுன்னா அது எப்படி நடக்கும்னு நமக்கு தெரியாது. அதுபடி நம்ம நடந்துகிட்டு இருக்கு, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த ட்ரேடோட முக்கியமான ஒரு எக்ஸல் ஷீட். இந்த எக்ஸல் ஷீட்டை நான் உங்களுக்கு தொடர்ந்து காட்டுறேன். இது போயிட்டே இருக்கும். ஸோ என்ன மார்க்கெட்டில் இருக்கோ அதான் நம்ம இங்கே போட்டுருவோம், அதெல்லாம் காட்டியிருக்கோம். நம்ம கொடுத்த வேல்யூஸ் இங்கேயே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இங்கே கரெக்டாக பாருங்கள், நான் இங்கே கொடுத்துருக்க வேல்யூஸ்லாம் ஒரு நிமிஷம் பாருங்க. இந்த வேல்யூஸ் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். அந்த வேல்யூஸ் இருக்குதா? இது ஏன் இப்படி இருக்கு நீங்க பார்க்கக்கூடாது. இது வந்து ஆவரேஜ் ப்ரைஸா மாறி இது 294 மாறி இருக்கு. ஓகேங்களா. ஸோ ஆவரேஜ் ப்ரைஸ்லேருந்து 294 மாறி இருக்கு. அப்போ 139 இந்த நம்பர்ஸ். ரெண்டு லேட்னாலும் இது 294 மாறி இருக்கு ஆவரேஜ் ப்ரைஸ் எடுத்து. ஓகேங்களா. இதுதான் நம்மளுடைய மெயின் ட்ரேடு. அது நீங்கள் கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் சொல்லுவாங்க. நம்பர்ஸ் இங்கே இருக்குன்னு பாருங்க. 278 + 310 இருக்கா? நம்ம கொடுத்த நம்பர்ஸ் இருக்குதா? இதுதான் இதோட நம்ம உள்ள நம்பர் கொடுத்தோம், அதோட ஆவரேஜ் மட்டும் தான் அது இருக்கு. ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட மெயின் வீடியோ. இதோட மோட்டோ இங்கே என்ன முக்கியமாக நம்ம சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதில் நம்ம ஓபிஎம் மெத்தட் படி ஒரு இதை ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அந்த ஃபாலோ பண்ணுறது எதுக்காக அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. எதுக்குன்னா சின்ன டைம் ஃப்ரேமை சுற்றி ஓவர் ட்ரேடிங் பண்ணி கேபிட்டலை வந்து யூஸ் பண்ணுறதோட கேபிட்டல் ஹையர் டைம் ஃப்ரேமில் கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் இது மெயின் மோட்டோவை நான் பார்த்துக்கிறேன். ஸோ அது ஒர்க் அவுட் ஆகுதாங்கிறது தான் இப்போ நம்ம வந்து பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பார்த்துக்கிறோம். பார்க்கலாம் இது எவ்வளோ தூரம் போய்கிருக்கு அப்படின்னு சொல்லி. ஃபைனலாக நமக்கு தெரியல. இப்போ இந்த கான்ட்ராக்ட் வந்து ஜூலை கான்ட்ராக்ட் வந்து 25th அன்னைக்கு முடியும். ஸோ அன்னைக்கு பார்ப்போம் இதோடைய லாபமாக நஷ்டமான இது மாதிரி இந்த பேப்பர் ட்ரேடிங் இந்த இயர் ஃபுல்லாக நம்ம பண்ணி பார்த்தா தான் ஸோ இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து கரெக்டாக இல்லையான்னு நமக்கு தெரியும். ஆனால் இப்போ உள்ள பூந்து அடிச்சுக்கிட்டே கீழே மேலே பை கால் பை இந்த மாதிரி இருந்தோம்னா ஓவர் ட்ரேடிங்ல தான் நம்மளுடைய லாசஸ் நிறையா மாறுது அப்படிங்கிறது நான் என்னுடைய அனுபவத்திலேருந்து கண்டுபிடிச்சிக்கிட்டது. ஏன்னா ஓவர் ட்ரேடிங் ப்ளஸ் டாக்ஸஸ் ப்ளஸ் ப்ரோக்கரேஜில் தான் என்னுடைய ஆல்மோஸ்ட் 60% ஆஃப் கேபிட்டல் வந்து காணாமல் போச்சு. மற்றபடி லாஸில் 40% போயிடுச்சு. ஸ்ட்ரிக்டாக நம்ம ஃபாலோ பண்ணாலும் அதில் தான் விழுகுது அடி. இதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். நம்மளுடைய நம்ம ஒரு 25,000 போட்டோம்னா அதுக்கு 10% எவ்வளோ கிடைக்கும்? 25,000 10% எவ்வளவு? எவ்வளோ கிடைக்கும் இப்போ நமக்கு சொல்லுங்க? 2,500 கிடைக்குமா? 2,500 தான் நம்ம வருஷத்துக்கு இது பண்ணணும். 10% பேங்க் இன்ட்ரெஸ்ட்லேருந்து 1% 2% எக்ஸ்ட்ரா கிடைச்சா போதுங்கிறது தான்.